Hi children, நாம் இன்னைக்கு work out பண்ண போற problems 11 to 14 from exercise 8.4 எப்படி solve பண்றது அப்படின்றத பார்ப்போம். Problem number 11. In a town of 8,000 people, 1,300 are over 50 years and 3,000 are females. It is known that 30% of the females are over 50 years. What is the probability that a chosen individual from the town is either a female or over 50 years? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டவுன் இருக்குது, அதில் வந்து 8,000 பீப்புள் வந்து இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1,300 பேர் வந்து 50 வயசுக்கு வந்து மேற்பட்டவங்க, அப்புறம் வந்து 3,000 பேர் வந்து ஃபீமேல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு டீட்டெயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த 8,000 பேரில் வந்து 30% பாப்புலேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபீமேல்ஸாகவும் இருக்காங்க, அவங்களோட வயசு வந்து 50 வயசுக்கு மேற்பட்டதாகவும் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போது நம்ம செலக்ட் பண்ண போகிற இண்டிவிஜுவல் வந்து ஃபீமேலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 50 இயர்ஸ்க்கு மேற்பட்டவங்களாக இருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம், சரிங்களா? சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to என்னது 8,000 people. Therefore n of S வந்து என்னது 8,000. Let A be the event of choosing a people over 50 years. அதாவது 50 வயசு மேற்பட்டவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் வந்து என்னது ஏ அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ என் ஆஃப் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பாருங்கள் 1,300 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னது என் ஆஃப் ஏ. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து இது மூலமாக எழுதலாமா? தேர்ஃபோர் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் a people over 50 years is equal to another P of A, that is equal to N of A divided by N of S, which is equal to 1,300 divided by 8,000. So இதுதான் வந்து என்னது probability of A, அதாவது selecting people over 50 years. இதே மாதிரி females நம்ம வந்து எழுதுவோம், சரிங்களா? let B be the event of choosing female. என்ன கொடுத்திருக்காங்க, n of b is equal to மேலே பாருங்க 3,000 or female அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. so 3,000. therefore the probability of choosing a female, இது வந்து என்னது P of B, which is equal to N of B divided by N of S, that is equal to 3,000 by 8,000. 30% of females are over 50 years. அதே மாதிரி ஃபீமேலோட பாப்புலேஷன் எவ்வளோ 3,000, அதாவது 3,000 பேரில் வந்து 30% பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு வந்து மேலே வந்து இருக்காங்க. Therefore, number of females above 50 is equal to 30 by 100 into 3,000. சரிங்களா? ஏன்னா 3,000 தான் ஃபீமேலோட பாப்புலேஷன். ஸோ 3,000 வந்து போட்டுக்கோங்க. இப்போ 0 கேன்சல் ஆயிரும், 900. ஸோ 900 people வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் above 50. Therefore, ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாமா? இதோட ப்ராபபிலிட்டி வந்து என்னது, இது வந்து என்னது probability of A intersection B, அதாவது females and 50, சரிங்களா? ஸோ A intersection B ஓட வேல்யூ தான் இந்த 900. ஸோ இது மூலமாக probability of A intersection B ஓட வேல்யூ வந்து என்னது 900 divided by 800. இப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது probability of choosing an individual either a female or over 50 years. Therefore, the probability of choosing either a female
or over 50 years is equal to another P of A union B. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீமேலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 50 இயர்ஸ்க்கு மேற்பட்டவங்களாக இருக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்னது, P of A ப்ளஸ் P of B மைனஸ் ஆஃப் P of A இன்டர்செக்ஷன் B. இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து மேலே கண்டுபிடிச்சாச்சு. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1300 by 800 plus 3000 divided by 800 minus of 900 divided by 800. So common LCM 800. So மேல் என்ன இருக்கு, 1300 plus 3000 4300 minus of 900 வந்து என்னது 3400. இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். சரிங்களா, 80 இருக்குது, இங்கே 34 இருக்குது. திரும்ப வந்து கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிள்னால மேலே வந்து என்ன கிடைக்கும், 17 வந்து கிடைக்கும், கீழே வந்து 40 வந்து கிடைக்கும். ஸோ 17 by 40 is the probability of selecting an individual, either it is a female or above 50 years. Problem number 12. 3 coins are tossed simultaneously. Find the probability of getting exactly 2 heads or at least 1 tail or consecutively 2 heads. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 3 காயினை வந்து டாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எதுக்கான ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது அது வந்து எக்ஸாக்டாக 2 ஹெட் வந்து விழுகலாம், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 டெய்ல். அப்படின்னா என்ன அர்த்தம், 1 டெய்ல் 2 டெய்ல் அப்படி இல்லைன்னா 3 டெய்ல் அது விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி. அப்படி இல்லைன்னா ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்சிக்யூட்டிவ்லி 2 ஹெட்ஸு, 2 ஹெட்டும் அடுத்தடுத்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஆர் கொடுத்துருக்கனால நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், யூனியன் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸையும் எழுதுவோம். ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ 3 காயின்ஸை டாஸ் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும், ஹெட்டு 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 டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு. ஸோ இதுதான் வந்து என்னது 8 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் அவுட்கம்ஸ். தேர்ஃபோர் n of s is equal to என்னது 8. கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 வேல்யூஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், let A be the event of getting exactly 2 heads. எக்ஸாக்ட்லி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக 2 தான் ஹெட் வந்து இருக்கணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு. நெக்ஸ்ட் எங்கே இருக்குது, டெய்லு ஹெட்டு ஹெட்டு. ஸோ வேறு எங்கேயும் இருக்கா, இல்லை. ஸோ அவ்வளவுதான். தேர்ஃபோர் n of ஏயோட வேல்யூ வந்து என்னது 3. Therefore, the probability of getting exactly 2 heads is equal to another probability of A, that is equal to n of A divided by n of S, which is equal to 3 divided by 8. ஸோ இதுதான் வந்து என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிப்போம். லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 டெய்ல். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் 1 டெய்ல். தேர்ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு அட்லீஸ்ட் 1 டெய்ல் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, ஹெட்டு ஹெட்டு டெய்லு. நெக்ஸ்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஹெட்டு டெய்லு ஹெட்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே இருக்குது, 2 டெய்லே இருக்குது, ஹெட்டு டெய்லு டெய்லு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது, டெய்லு ஹெட்டு ஹெட்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டெய்லு 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 ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு.
ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குது 1 2 3 4 5 6 7 7 இருக்குது. therefore n of b is equal to என்னது 7. therefore இப்போ வந்து எழுதிக்கோங்க, இதே டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. the probability of getting at least one tail p of b is equal to n of b divided by n of s, which is equal to 7 divided by 8. next வந்து let c be the event of getting two heads consecutively. அப்படின்னா என்னது, தொடர்ந்து ரெண்டு ஹெட் வந்து கிடைக்கணும். therefore c is equal to எங்கெல்லாம் ரெண்டு ஹெட் வந்து தொடர்ந்து இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கு ஹெட் ஹெட் ஹெட். நெக்ஸ்ட் எங்க இருக்கு, செகண்ட் இந்த இதில் இருக்கு ஹெட் ஹெட் டெய்ல். வேற எங்க இருக்கு, ரெண்டு ஹெட் தொடர்ந்து இங்க இருக்கு பாருங்க, டெய்ல் ஹெட் ஹெட். வேற எங்க இருக்கா, இல்லை. ஸோ அவ்வளவுதான். therefore n of c வந்து என்னது 3. therefore the probability of getting two heads consecutively is equal to p of c, which is equal to n of c divided by n of s. that is equal to என்னது 3 divided by 8. ஸோ இப்போ a b c அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி, அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன அர்த்தம், ஏ இன்டர்செக்ஷன் பினா, அதாவது தட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 heads அண்ட் அட்லீஸ்ட் 1 tail. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஏ அண்ட் பியில் வந்து எது காமனாக இருக்குது, ஹெட்டு ஹெட்டு டெய்ல் வந்து காமனாக இருக்குது. வேறு ஏதாச்சும் காமனாக இருக்கா, காமனாக இருக்குது, ஹெட்டு டெய்லு ஹெட்டு. நெக்ஸ்ட் வேறு என்ன காமனாக இருக்குது, டெய்லு ஹெட்டு ஹெட்டு. ஸோ 3 இது வந்து காமனாக இருக்குது. ஸோ therefore probability of a intersection b ஓட வேல்யூ வந்து என்னது, 3 divided by 8. ஸோ இதே மாதிரி b இன்டர்செக்ஷன் c அதை வந்து கண்டுபிடிங்க. இங்கே b கொடுத்துருக்காங்க, c கொடுத்துருக்காங்க. எது வந்து காமனாக வந்து இருக்குது, ஹெட்டு ஹெட்டு டெய்ல் வந்து காமனாக இருக்குது. வேற என்ன காமனாக இருக்குது, டெய்லு ஹெட்டு ஹெட்டு வந்து காமனாக இருக்குது. therefore p of b intersection c வந்து பார்த்தீங்கன்னா 2/8. நெக்ஸ்ட் இதே மாதிரி a இன்டர்செக்ஷன் c. இப்போ ஏக்கும் சிக்குமான இன்டர்செக்ஷன். ஸோ என்னெல்லாம் வேல்யூஸ் காமனாக இருக்குது, ஹெட்டு ஹெட்டு டெய்லு. நெக்ஸ்ட் வந்து எது காமனாக இருக்குது, டெய்லு ஹெட்டு ஹெட்டு. therefore p of a intersection c is equal to என்னது 2/8. நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், மூணுலையும் எது காமனாக வந்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த ஏற்கனவே இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் வந்து பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மூணுலையும் எது வந்து காமனாக இருக்குது பாருங்கள், இந்த ஹெட்டு ஹெட்டு டெய்ல் வந்து காமனாக இருக்குது. வேறு எது காமனாக இருக்கா, இங்கே இருக்குது பாருங்கள், டெய்லு ஹெட்டு ஹெட்டு. ஸோ இது வந்து காமனாக இருக்குது. ஸோ ஹெட்டு ஹெட்டு டெய்லு டெய்லு ஹெட்டு ஹெட்டு. ஸோ இதை காமனாக வந்து இருக்கனால therefore probability of a intersection b intersection c is equal to என்னது 2/8. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். therefore p of a union b union c, அதாவது 3 கண்டிஷன்ஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் a ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் b ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் c மைனஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் a இன்டர்செக்ஷன் b
minus of probability of B intersection C minus of probability of A intersection C plus P of A intersection B intersection C. சரிங்களா? ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P of A ஓட வேல்யூ வந்து என்னது 3/8. P of B ஓடது வந்து 7/8. P of C ஓடது வந்து 3/8. A intersection B ஓட probability ஓட வேல்யூ வந்து 3/8. நெக்ஸ்ட் வந்து minus of 2/8 minus of 2/8. அப்புறம் P of A intersection B intersection C ஓட வேல்யூ வந்து என்னது plus 2/8. ஸோ நீங்கள் வந்து calculate பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? கீழே வந்து காமனாக வந்து 8 வந்துருக்கு. ஃபஸ்ட்டு 3 + 7 10 10 + 3 13 13 minus of 3 10 10 minus of 2 minus of 10 minus of 2 வந்து என்னது 8 8 minus of 2 வந்து என்ன வரும் 6. அப்புறம் 6 + 2 8. ஸோ மேலேயும் வந்து 8 தான் வருது. 8/8 வந்து என்னது 1. ஸோ இதுதான் வந்து என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் மேட்சிங் தி above 3 கண்டிஷன்ஸ். அதாவது மேலே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸில் வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்படின்னா என்னது நிச்சயமாக ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்ற அர்த்தம் தான். ப்ராப்ளம் நம்பர் 13. If A, B and C are any three events such that probability of B is twice as that of probability of A and probability of C is thrice as that of probability of A, and if probability of A intersection B is equal to 1/6, P of B intersection C is equal to 1/4, P of A intersection C is equal to 1/8, P of A union B union C is equal to 9/10, and P of A intersection B intersection C is equal to 1/15, then find P of A, P of B, P of C. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ABC வந்து 3 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை வந்து மேட்சிங் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து ட்வைஸ் டைம் த ப்ராபபிலிட்டி ஆஃப் A. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் C வந்து பார்த்தீங்கன்னா 3 times தி ப்ராபபிலிட்டி ஆஃப் A. அப்புறம் நெக்ஸ்ட் எல்லாத்தோட இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூனியன் வேல்யூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் A, ப்ராபபிலிட்டி ஆஃப் B, ப்ராபபிலிட்டி ஆஃப் C வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? given வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. given P of B is equal to என்னது 2 times P of A. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் C வந்து என்னது 3 times P of A. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B is equal to 1/6. P of B intersection C அதோட வேல்யூ வந்து என்னது 1/4. P of A intersection C is equal to 1/8. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? P of A union B union C is equal to 9/10. அடுத்து வந்து P of A intersection B intersection C is equal to 1/15. So to find எதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? P of A, P of B and P of C. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து தெரியும். அதாவது P of A union B union C ஓட ஃபார்முலா, அதாவது ஏதாவது ஒன்று விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா P of A plus P of B plus P of C minus of P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னது 9/10, that is equal to probability of A. probability of B வந்து என்னது 2 times probability of A ப்ளஸ் அதனால் வந்து 2 times P of A அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி probability of C வந்து 3 times probability of A. ஸோ 3 times P of A minus of A intersection B ஓட வேல்யூ வந்து 1/6. B intersection C ஓட வேல்யூ வந்து 1/4. A intersection C ஓட வேல்யூ வந்து என்னது 1/8 plus A intersection B intersection C அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/15. ஸோ 9/10 is equal to இங்கே எத்தனை டைம்ஸ் P of A இருக்குது? இங்கே 1 + 2 3 3 + 3 6 6 P of A. சரிங்களா? ஸோ இப்போது எல்லாத்தையும் வந்து காமனாக வந்து எல்சிஎம் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இதுக்கு வந்து
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். 360 வந்து கிடைக்கும். ஸோ மேலே வந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் 60, மைனஸ் ஆஃப் 90, மைனஸ் ஆஃப் 45, ப்ளஸ் 24. ஸோ 9/10 is equal to 6 times P of A. இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் 171/360 வந்து கிடைக்கும். therefore 6P of A வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் போகும்போது என்னதாகும்? ப்ளஸ்ஸாக வந்து மாறிடுமா? ஸோ 9/10 ப்ளஸ் 171/360. 360 வந்து காமனாக வந்து எடுக்கலாம். ஸோ 9 into 36 324 ப்ளஸ் 171. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 495/360. therefore P of A is equal to என்னது? இது வந்து 6 times P of A. ஸோ வெறும் P of A வந்து என்ன வரும்? கீழே வந்து அந்த 6 வந்துருமா? அதாவது 360 into 1/6 அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ 495/360 into 1/6. இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 11/48 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் A. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டுபிடிச்சாச்சுன்னா B வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து என்னது? 2 times ப்ராபபிலிட்டி ஆஃப் A, which is equal to 2 into 11/48. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 11/24 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் C. அது வந்து என்னது? 3 times ப்ராபபிலிட்டி ஆஃப் A, which is equal to 3 into 11/48. 3 டேபிள்னால கேன்சல் பண்ணலாமா? எத்தனை தடவை கிடைக்கும்? 16. ஸோ 11/16. ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ப்ராபபிலிட்டி ஆஃப் A, B and C வந்து கண்டுபிடிச்சாச்சு. Problem number 14. In a class of 35, students are numbered from 1 to 35. The ratio of boys to girls is 4:3. The roll numbers of students begin with boys and end with girls. Find the probability that a student selected is either a boy with a prime roll number or a girl with composite roll number or an even roll number. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்பரிங் பண்ணியிருக்காங்க? 1 to 35 வந்து நம்பரிங் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:3 ரேஷியோஸில் வந்து இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது ரோல் நம்பர் வந்து பிகின் வித் பாய்ஸ். அதாவது நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கிறவங்க யார்? பாய்ஸ். கடைசியில் முடிகிற நம்பர் யார்? 35. அவங்க வந்து கேர்ள்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அவங்களோட க்ரைட்டீரியா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பராக வந்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் வந்து ஈவனாக வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். வந்து இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எப்படி எழுதுவீங்க? சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to 1, 2, 3, 4, 5 எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க? 35 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. therefore n of S வந்து என்னது? is equal to 35. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 4:3. therefore நம்பர் ஆஃப் பாய்ஸை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது 4 divided by 4 plus 3 வந்து என்னது? 7 into total number of students வந்து எவ்வளவு? 35. ஸோ 5னால கேன்சல் ஆகுமா? is equal to 20 boys.
ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்திருக்காங்க 20 பாய்ஸ். அதாவது 1ல இருந்து 1 2 3 அப் டு 20 வந்து பாய்ஸாக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இந்த 35ல நீங்கள் 20 சப்ராக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து கிடச்சிரும். இருந்தாலும் ரேஷியோ அப்படி பார்த்தோன்னா 3/7 into 35 5 times. ஸோ 15 கிடச்சிருச்சா? ஸோ 15 கேர்ள்ஸ். இவங்களோடது வந்து எப்படி ஆரம்பிக்கிறது? 21 22 அப் டு 35. ஸோ இதெல்லாமே என்னது? கேர்ள்ஸ். ஸோ இப்போ இவங்களோட ரோல் நம்பரை வந்து நம்ம வந்து எழுதிக்கலாமா? ரோல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் is equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Similarly, roll number of girls 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35. So இதுதான் வந்து என்னது? ரோல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் எ ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம யாரை வந்து செலக்ட் பண்ணணும்? அதாவது எ பாய் வித் பிரைம் ரோல் நம்பர். சரிங்களா? எ பாய் வித் prime roll number. So A is equal to என்ன எழுதணும் இங்க? அதாவது prime numbersனா வந்து என்னது? அதாவது boys வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். 1ல இருந்து 20குள்ள செலக்ட் பண்ணணும். அவங்களோட ரோல் நம்பர்ஸ் வந்து பிரைமா வந்து இருக்கணும். ஸோ இதில் வந்து பிரைம் நம்பர்ஸ் வந்து என்னென்ன? 2, நெக்ஸ்ட் வந்து என்னது? 3, 5, 7, 11, 13, 14 கிடையாது, 15 கிடையாது, 16 கிடையாது, 17, 18 கிடையாது, 19, 20 கிடையாது. சரிங்களா? பிரைம் நம்பர்னா என்னது? அதாவது அந்த நம்பரை வந்து அந்த நம்பர் 4 மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 1ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். இங்கே 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 divided by 2, அப்படி இல்லைன்னா 2 divided by 1. இதே மாதிரி தான் 3 divided by 3, அப்படி இல்லைன்னா 3 divided by 1. மித்த நம்பர்ஸ் 8 இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 8 divided by 2 பண்ணலாம், 8 divided by 4 பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? therefore நம்பர் ஆஃப் ஏ வந்து என்ன? கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. therefore ப்ராபபிலிட்டி இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ப்ராபபிலிட்டி வந்து என்னது? the probability of selecting a student. A boy with prime roll number. Roll number is equal to another P of A. That is equal to N of A divided by N of S, which is equal to 8 divided by sample space வந்து என்னது? டோட்டலாக வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 35 வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இப்போ கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணுவோமா? அதை வந்து லெட் பி பி தி ஈவெண்ட் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? let B be the event of selecting a student of girl with composite number, composite roll number. So B is equal to என்னது? இங்கே கேர்ள்ஸோட ரோல் நம்பர்ஸ் எல்லாமே பாருங்க. இதில் வந்து காம்போசிட் நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்றத பாருங்க. 21 வந்து காம்போசிட் நம்பர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அதாவது அதர் தென் ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர்ஸ் தான். ஸோ 21,
22 11 டிவைட் பண்ண முடியும்ல, 21 வந்து 7 பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது 23 கிடையாது, 24. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் 25 5 பண்ணலாம், 26 27 3 டேபிள் 9 டேபிள்னால வந்து டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 28 30 31 கிடையாது, 32 33 வந்து பண்ணலாம்ல 11 டேபிள்னால பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 34 35. ஸோ இதெல்லாமே என்னது காம்போசிட் நம்பர்ஸ். therefore n of b கவுண்ட் பண்ணுங்க எவ்வளோ இருக்குன்னு. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 numbers வந்திருக்கு. Therefore, the probability of selecting a girl with composite roll number வந்து P of B is equal to another N of B divided by N of S, which is equal to 12 divided by 35. Next one another, let C be the event of selecting a student with even number, with even roll number. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஈவென்ட் ரோல் நம்பர் வந்து இருக்கணும். ஸோ எப்படி வந்து செலக்ட் பண்ணுவீங்க 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34. இது எல்லாமே என்னது ஈவன் நம்பர்ஸ். therefore n of c வந்து என்னது கவுண்ட் பண்ணுங்க எவ்வளோ இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 நம்பர்ஸ் வந்து இருக்கு. therefore the probability of selecting அதை வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. the probability of selecting a student, அதாவது மேலே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுதுங்க. selecting a student with even roll number is equal to another P of C, which is equal to n of c divided by n of s. So இப்போ வந்து என்ன கிடைக்கும் n of c divided by n of s 17 divided by 35. So இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு P of A, P of B, P of C வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் A intersection B, A intersection C, B intersection C. இப்போ A intersection B. ஸோ இங்கே வந்து நான் ரஃபாக எழுதுறேன், நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஏ இன்டர்செக்ஷன் பியில் வந்து எது காமனாக வந்துருக்கு நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிங்க, எதுவுமே இல்லை சரிங்களா. இங்கே 19ஓட முடிஞ்சிருது, இங்கே நம்பர்ஸே 21ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எதுவுமே காமனாக இல்லை. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்ன 0. இதே மாதிரி பி இன்டர்செக்ஷன் சி வந்து பாருங்க எந்த நம்பர்ஸ் வந்து காமனாக வந்து இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பியில் வந்து ஈவன் நம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் இருக்குது 22 24 26 28 30 32 34. எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. அதாவது பி இன்டர்செக்ஷன் சி வந்து என்னது 7. நெக்ஸ்ட் வந்து என்னது ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏயும் சியும் வந்து பாருங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து எதெல்லாம் காமனாக வந்திருக்கு, இந்த 2 வந்து காமனாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3 இருக்கா இல்லை, கீழே 5 இருக்கா இல்லை, 7 இருக்கா இல்லை, 11 இல்லை, 13 இல்லை, 17 இல்லை, 19 இல்லை. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 1, அதாவது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி. இது வந்து நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி. therefore probability of A intersection B is equal to n of A intersection B divided by n of S. அதாவது நம்ம வந்து என்ன வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோம், boy plus prime roll number
and அதுக்கப்புறம் என்னது girl with composite roll number. ஸோ இதில் வந்து எது வந்து காமனாக இருந்துச்சு, எதுவுமே காமனாக வந்து இல்லை. ஸோ 0 ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல. ஸோ 0/35 which is equal to 0. இதே மாதிரி P of B intersection C அப்படின்னா வந்து என்னது, N of B intersection C divided by N of S. இதில் வந்து எவ்வளோ டேட்டாஸ் வந்து காமனாக வந்து இருந்துச்சு, 7 டேட்டாஸ் காமனாக இருந்துச்சு. ஸோ 7/35 அப்படின்னா வந்து என்னது, கேர்ள் ப்ளஸ் காம்போசிட் ரோல் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். Next வந்து P of A intersection C that is equal to N of A intersection C divided by N of S. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா தான் காமனாக இருந்துச்சு. ஸோ 1/35. இது வந்து என்னது, பாய் ப்ளஸ் ப்ரைம் ரோல் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், P of A intersection B intersection C. ஸோ இதில் வந்து எது வந்து காமனாக வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதாவது ABCயில் வந்து காமனான டேட்டா வந்து என்ன அப்படின்றத பார்க்கணும். இங்கே பாருங்க, ABCயில் வந்து எது வந்து காமனாக வந்து இருக்கா, இது வந்து 2 to 19 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. B வந்து 21ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பார்க்கும்போதே தெரியுது இதில் வந்து எதுவுமே காமனாக நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்றது. ஏன்னா A intersection B intersection C. ஸோ இதில் வந்து எதுவும் காமனாக வந்து இல்லை, மூணுலேயும் ஒரே நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. Therefore P of A intersection B intersection C is equal to N of A intersection B intersection C divided by N of S which is equal to 0/35 that is equal to 0. இப்போ வந்து ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரிங்களா. Therefore P of A union B union C that is equal to P of A plus P of B plus P of C minus of P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. சரிங்களா. இப்போ எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. P of A ஓட வேல்யூ வந்து 8/35. நெக்ஸ்ட் வந்து P of B ஓட வேல்யூ 12/35. P of C ஓட வேல்யூ வந்து 17/35 மைனஸ் ஆஃப் P of A intersection B வந்து என்னது 0. B intersection வேல்யூ ஓடது வந்து 7/35. A intersection C P of என்ன கிடைக்கும், -1/35 plus A intersection B intersection C ஓட வேல்யூ வந்து என்னது 0. ஸோ that is equal to காமனாக கீழே வந்து என்ன கிடைக்கும், 35 வந்து கிடைக்கும். மேலே வந்து 8 + 12 + 17 minus of 7 minus of 1. ஸோ இதை வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 8 + 12 20, 20 + 17 37, 37 minus of 7 30, 30 minus of 1 29, 29/35. So 29/35 is the probability of selecting either boy with a prime roll number or a girl with a composite roll number or a even number. So இதுதான் வந்து என்னது, அதுக்கான probability. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேத்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.